நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் கேட்டிருப்போம் நம்ம. என்னைக்காச்சும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கேட்டிருக்கீங்களா? நான் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு போறேன், அவ்வளோ நேரம் லைன்ல நிக்கிறேன், இல்ல வெயில்ல அவ்வளோ தூரம் உழைக்கிறேன், சாயந்தரம் வீட்டுக்கு திரும்ப வரும்போது வாங்கிட்டு வர சொன்ன திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு காசு பத்தல, எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு ஒரு செலவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்குறேன், கடன்காரன் முன்னாடி அசிங்கப்படுறேன், வேலை செய்யற இடத்துல எவ்வளவு பேச்சுவார்த்தை வாங்குறேன், எந்த அளவுக்கு அவமானங்களை ஒரு நாளைக்கு ஃபேஸ் பண்றேன். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் என்னைக்காச்சும் கேட்டிருக்கீங்களா? நம்ம சொல்றோமே நிறைய, வீட்டுல அது செய்யறேன், இது செய்யறேன், அதை பண்றேன், இதை பண்றேன். லிசன், எல்லாருமே இங்க கஷ்டப்படுறாங்க. அதுல ஏன் பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு வருது? என்னைக்காச்சும் ஒரு ஆண் இந்த கஷ்டத்தை எல்லாம் வெளியே சொல்ல ஆரம்பிச்சா நம்ம பண்ற கஷ்டம் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தோணிடும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாம் நம்ம சின்னதா ஏதோ ஒரு ஈகோ ஹர்ட் ஆனாலே நம்ம எவ்வளவு ரியாக்ட் பண்றோம். ஆனா ஒரு டே டு டே பேசிஸ்ல ஒரு ஆண் எவ்வளவு ஃபேஸ் பண்றான். எந்த கஷ்டமும் பெண்களுக்கு இல்லைன்னு எல்லாம் நான் சொல்ல வரல. பட் இங்க ஆண்களுக்கும் இருக்குல்ல இதெல்லாம். ஏன் அது ஒரு தரப்பாவே ஏன் போகுது? இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், தாங்க மாட்டீங்க. சொல்ல மாட்டாங்க இவங்க.